ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கலர் சேஞ்ச் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகர் கோயில் வந்திருக்கிறோம். முருகர் பார்த்திங்கன்னா அழகாக 111 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அழகாக காட்சி தர்றாரு. கீழே பீடத்தோடு சேர்த்து பார்த்தோம்னா 146 அடி உயரம். ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கார். சிலை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு முருகர் சன்னதி, விநாயகர் சன்னதியும் இருக்குது. மலை மேலே சின்னதாக ஒரு முருகர் சன்னதியும் இருக்குது. வாங்க நம்ம கோயில் சுற்றி பார்த்துட்டே வரலாம். சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த முத்துமலை முருகன் கோவில் வந்து அடையலாம். காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை கோவில் திறந்திருப்பதால் எப்போதும் பேருந்து வசதி இருக்கும். சொந்த வாகனத்தில் வரவங்களுக்கு இங்கே மிகப்பெரிய பார்க்கிங் வசதியும் இருக்குது. உலகிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை என்பதால இங்க நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து தரிசனம் செய்யறாங்க. கோவில் உள்ள போகும்போது வரிசையா நிறைய கடைகள் இருக்கும். அதை தாண்டி போனோம்னா பிரம்மாண்டமான முருகர் சிலை கிட்ட போயிடலாம். முதல்ல நம்ம விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 படிக்கட்டுகள் ஏறி போனா முருகனோட காலடிய நம்மளால தரிசனம் செய்ய முடியும். பாதத்தை தொட்டு வணங்க 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அடுத்ததா நம்ம கீழே இறங்கி வந்தோம்னா சின்னதா ஒரு முருகன் சிலை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வராங்க. அவரையும் தரிசனம் செய்யலாம். நீங்க ஒரு மிகப்பெரிய முருக பக்தரா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது மலேசியாவில் இருக்கிற பட்டு கேவ்ஸ் முருகர் கோவிலை தரிசிக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த கனவை நிஜமாக்குற வகையில தான் ஸ்ரீதர் என்ற ஆத்தூரை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் நம்ம தமிழ்நாட்டிலேயே மலேசியாவில் இருக்கிற முருகன் சிலையை விட 6 அடி அதிகமா, அதாவது 146 அடி உயரத்துக்கு சிலை செய்து கோவிலையும் கட்டி முருக பக்தர்களுக்காக செய்து கொடுத்திருக்காரு. இங்க மூலவர் இருக்கும் இடம் முருகரோட வேல் வடிவத்துல கட்டப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம கோபுரத்திலையும் அறுபடை வீடுகள்ல இருக்கிற முருகனை சிற்பமா வடிவமைத்து கட்டியிருக்காங்க. மேலும் இங்க 250 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் இருக்கு. இங்குள்ள அலுவலகத்துல கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த டிக்கெட் எடுத்தா நமக்கு சிறப்பு பூஜைகள் செய்து 5 கிலோ அரிசியும் கொடுப்பாங்க. அந்த அரிசிய அடுத்த நாள் அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரம்மாண்டமான முருகருக்கு பக்கத்திலேயே லிஃப்ட் வசதியும் இருக்கு. அதுல போய் நம்ம கையாலேயே முருகன் வைத்திருக்கிற வேலுக்கு அபிஷேகமும் செய்ய விடுவாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் பல கோவில்கள் மற்றும் சுற்றுலா தலத்தோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க கலர் சேஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் வியூவர்ஸ்.